கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரெய்லர் விளையாக்கிட்டீங்க. த லாஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா யூடியூப்ல தெரியும். SMI கிரியேஷனோட இதில் தான் இருக்கு. ஸோ த லாஸ்ட் நோட் இது வந்து போட்டியில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டு இதில் வந்து 3வது பரிசு வென்றாங்க. 2வது பரிசு வென்றாங்க. 2வது பரிசு ஜெயிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா அவங்களோட படைப்பு வந்து ஜூரிஸை வந்து மகிழ வச்சிருக்கு, அதிகமான புள்ளிகளை கொடுக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். 2வது வந்தது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அஸ்மீரா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான வியூஸ் வந்து குறுகிய காலத்துல கிடைச்சதுன்னா ஷார்ட் ஃபிலிம்ல, மலேசியா ஷார்ட் ஃபிலிம்லயே அவரோட ஷார்ட் ஃபிலிம் தான். ஹரி மலேசியாவுக்கு நான் பிரத்யேகமா விளையாடலாம்னு நினைச்சோம். அதை தாண்டி விளையாடினாலும் அதில் நான் நடிச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. நிறைய கீழே ஷேர்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ஒரு அஸ்லி வந்து குறிப்பிட்டு ஹைலைட் பண்ணி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருப்பார் அவர். அது ப்ரொடியூசர் இங்கே தான் இருக்கார், மிஸ்டர் தினேஷ் அவர்கள், DK6 அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அவருக்கு எங்கே இருக்காரு? பின்னால் இருக்காரா? ஓகே. இந்த மாதிரி அருமையான ப்ரொடியூசர் அமைகிறதுனால, இந்த மாதிரி ஒரு அருமையான இயக்குனராக அமைகிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்க கூட இணையும் போது ஒரு நல்ல படைப்பு வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், அவ்வளோ வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் வந்துட்டார், இவர் தான் மிஸ்டர் தினேஷ் அவர்கள். ஒரு பலத்தை கேட்டு, ஏன்னா எப்பொழுதுமே ப்ரொடியூசர் தான் பலம். நான் ஏன் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு வீடியோ கிளிப் செய்யறதுக்கு குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு 10,000 வெள்ளி தேவைப்படும். அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, 10,000 வெள்ளி வந்து மினிமம் பட்ஜெட் சொல்றேன். ஒரு பாடல் செய்யறதுக்கும் ஒரு வீடியோ கிளிப் செய்யறதுக்கும். அதை விட கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான வீடியோ கிளிப் வெளியாகிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. ஆக இந்த மாதிரி கலை படைப்பு, நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கிற படைப்பாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து சரி நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணு, நீங்க நடிக்கலனாலும் உங்க பேரு வந்து பேரை புகழ. இப்போ பாருங்க, நம்ம தினேஷ் DK6 அவர்களை பத்தி நம்ம சொல்றோம்னா, அவர் வந்து இந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறது நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம அவர் பேர் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆக இங்க நிறைய ப்ரொடியூசர் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. நிறைய நல்ல நல்ல படைப்புகளை வளர்த்துக்க வாய்ப்பு. நம்ம மெயின் சேனல்ஸை தவிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் வந்து நம்ம நம்மளோட திறமையை காட்டலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி யோகா, ரொம்ப நன்றி ராட்னி தான் வந்து நிறைய வீடியோ கிளிப்பு வந்து ஷூட் பண்ணவர். அஸ்மீராக்கும் அவர் தான், எடிட்டரும் அவர் தான். அவரும் சகலகலா வல்லவங்க எல்லாத்தையும் அவர் செஞ்சிருவாரு. யோகா வந்து தி லாஸ்ட் நோட்ல மெயின் ஹீரோவா அப்போ பண்ணியிருக்காரு. அஸ்மீராலையும் நடிச்சிருப்பாரு. வெரி குட் ஆக்டர்.